அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 197, 198 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த ஏப் கிட்ட சண்டை போட்டு இருந்திருப்பாங்களா, ஐயோ இது கூட சண்டை போட முடியாது ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. இப்போ ஓடும்போது அவங்களுடைய சோல் அப்படிங்கிறது இது வந்து உள்ளுக்குள்ளே இழுக்குது. இப்போ இவங்களால சமாளிக்க முடியல. நம்ம ஆட்கள் பார்க்குறாங்க, ஆஹா நம்மளை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த குரூப்பில் ஒருத்தங்கிட்ட ஒரு ஃபயர் அட்டாக் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த ஏப் அட்டாக் பண்ண உடனே அது ரிலீஸ் பண்ணுது. உடனே எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. ஆனாலுமே அந்த ஒரு ஏப்புக்கு எதுவுமே ஆகலை. அது என்ன பண்ணுதுன்னா இவங்களை நோக்கி மறுபடியும் வேகமாக ஓடி வருதுங்க. என்னடா இது இவ்வளோ வேகமாக ஓடி வருது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வரல. ஸோ அந்த ஒரு எல்லையை அது தாண்டி வரல. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நல்ல வேலை அது வெளியில் வரலடா, சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ லின்ஃபங் கேட்குறான் அந்த சிட்டி லாட்கிட்ட, ஏங்க இந்த ஏப்பை எப்படி சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா, கண்டிப்பாக ஏதாவது டெக்னிக் வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்ககிட்ட ட்ரம்ப் கார்டு இருக்குது, ஆனால் அந்த ட்ரம்ப் கார்டு வச்சு கூட இதை டீல் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அதான் அவன் கேட்குறான், ஆட்டா பாவீங்களா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவனுங்க டாப்பாக ஒரு பதில் சொல்கிறாங்க பாருங்க, அதான் நீ இருக்கியப்பா, நீ ஏதாவது பண்ணுவேன்னு வந்தோம், உங்ககிட்ட கண்டிப்பாக வழி இருக்குல்ல அப்படின்னு கேட்குறான். நம்ம பறவை பார்க்குது, வழியெல்லாம் இருக்குது, என் மாஸ்டர் நினச்சா வெறும் கையாலே அந்த ஏப்பை வந்து அடித்து முடிச்சு விட்டுருவார் அப்படிங்குது. அந்த குரூப்பில் பார்க்குறானுங்க, என்னடா ரொம்ப தான் பெருமை பேசுது அந்த பறவை அப்படிங்கிறாங்க. இன்னொருத்த என்ன சொல்கிறான், அவன் தான் லின்ஃபங், அந்த ஒரு கான்டினென்ட்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு உடனே, ஓ அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பறவை என்ன சொல்லுது, ஏயா உள்ளுக்குள்ளே போகணுன்னு ஆசை, ஆனால் நீ எந்த எஃபர்ட்டும் போட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுங்க. அது லின்ஃபங்கு தெரிஞ்சு போச்சு, இவனுங்க சண்டை போட மாட்டாங்க, நம்ம தான் சண்டை போடணும். அதான் அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஏப்பை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே எனக்கு 2 ஹோலி வெப்பன் தரணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு மனுஷன் ஏற்கனவே அவனோட ஈட்டியை இழந்து இப்போ தான் திரும்ப வாங்கியிருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட 2 தான் இருக்குது, நான் இப்போதைக்கு 1 தரேன், இன்னொன்று அப்புறமா தரேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த குரூப் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டால் அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நான் ஏன்டா அவனுக்கு ஹோலி வெப்பன் தரணும் அப்படின்னு கேட்குறானுங்க. அதான் லின்ஃபங் சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் அந்த ஏப்பை கொண்டதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் அடைச்சிருவேன், அதுக்கப்புறம் உன்னால் உள்ளுக்குள்ளே வர முடியாது, பரவாயில்லையா அப்படிங்கிறான். இப்போ இவனுங்களுக்கு வேறு வழி இல்லை, சரிப்பா நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இவன் அந்த ஏப் கூட சண்டை போகிறதுக்காக போகிறான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏப் வந்து பிரச்சனை கிடையாது, மேலே இருக்க அந்த லைட்னிங் தான். அதை டீல் பண்ணுறதுக்காக அந்த பெல் ஷீல்டு அப்படிங்கிறத போட்டு தடுத்துக்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான், அந்த ஃபர்னஸ் அப்படிங்கிறத எடுத்து அந்த ஒரு ஏப்பை வந்து உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்கிறான். இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா இது, அது என்ன ட்ரெஷராக இருக்கும், ஒருவேளை காட் வெப்பனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறாங்க. அந்த ஒரு ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்போடைய பாடி சோல் ரெண்டுத்தையுமே உள்ளுக்குள்ளே இழுக்குது. இப்போ என்ன நடக்குது, அந்த ஒரு ஏப்பு விட்டுருமா என்ன, அவ்வளோ சீக்கிரம் விடாதில்ல, அதோடைய தர்மா பாடி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்குது. இருந்தாலுமே லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த சன் மிரரை வெளியில் எடுக்கிறான். அதில் இருந்து ஒரு டிராகன் மாதிரி வந்து இந்த ஒரு ஏப் கூட சண்டை போடுது. இவனுங்க பார்க்குறானுங்க, இன்னொரு காட் வெப்பனா அப்படின்னு பார்க்குறானுங்க. இன்னொருத்த என்ன சொல்கிறேன்னா, கிடையாது நல்லா பாரு, அது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செமி காட் வெப்பன் அப்படின்னு சொல்கிறானுங்க. எத்தனை தாண்டா வச்சிருக்கான் இந்த பையன். இப்போ அடுத்து லின்ஃபங் என்ன பண்ணுறான், வாய்ட் லாக்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். இதை பயன்படுத்தினா அந்த ஒரு ஏப்பால் நகர முடியாது. ஸோ கரெக்டாக அந்த ஒரு ஃபர்னஸை பயன்படுத்தும் பொழுது மொத்த ஏப்புமே உள்ளுக்குள்ளே போய் அடைஞ்சிச்சுங்க. இவனுங்க பார்க்குறானுங்க, இவங்களால நம்ப முடியல, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறாங்க, என்னடா அவ்வளோ ஈஸியாக அதை வந்து டிஃபீட் பண்ணுறானா அப்படின்னு பார்க்குறாங்க. அதான் லின்ஃபங் சொல்கிறான், வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய செத்து போன டிராகன் இருக்குங்க. அந்த டிராகன் உடம்புக்குள்ளே ஒரு உலகமே இருக்குது. அதான் லின்ஃபங் யோசிக்கிறான், இது எப்படிப்பட்ட ஒரு உயிரினமாக இருக்கும் தெரியலையேன்னு யோசிக்கிறான். அந்த காட் சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காட் ரெல்ம் இருக்குல்ல, அங்கே இருந்த ஒரு சுப்ரீமான ஒரு பீயிங் ஆகுது, அதனால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பறவை என்ன சொல்லுதுன்னா, எடுங்க எல்லாரும் ஹோலி வெப்பனை வெளில எடுங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு மனுஷன் இப்போ தான் காசு கொடுத்து அந்த ஈட்டியை வாங்கிட்டு வந்தான், வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் எடுத்து கொடுக்குறான் அவன். ஸோ வெப்பன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சோன்னே அந்த ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இடி மின்னலாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இவங்க இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தாங்க, அந்த தண்டர் கெலாமிட்டி லிக்விட் அப்படிங்கிறத தேடி வந்தாங்க. அது வந்து அங்கே ஒரு மவுண்டன் இருக்குது, அதுக்கு மேலே இருக்காமா. ஸோ இவங்க அதை தேடி போயிட்டாங்க. ஆனால் மற்ற 3 பேர் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இங்கே டிராகன் இருக்குது, அந்த டிராகனுடைய ட்ரூ பிளட்டை தேடி வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இவங்க அப்பா வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் என்ன நோட்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, இந்த இடத்துல ரொம்ப ஒரு சுப்ரீமான ட்ரெஷர் இருக்காமா. அதை அவங்க அப்பாவாலே எடுக்க முடியலையா. அதான் அவன் யோசிக்கிறான், அவராலே முடியல, நான் எங்கே எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் காட் சீனியர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ஸ்ட்ராங் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவரால் எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக உன்னால் எடுக்க முடியாது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த ட்ரெஷர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கோ அது வந்து பார்த்தோன்னா மனுஷங்களை பார்த்து செலக்ட் பண்ணுமா. ஸோ உங்கள் அப்பாவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக உனக்கு கிடைக்காதுன்ற அர்த்தம்லாம் கிடையாது, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மவுண்டன் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஹிபிஷன் இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் உள்ளுக்குள்ளே போக முடியாது. அந்த பேர்டு என்ன சொல்லுது, நான் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போய் என்ன இருக்குன்றதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுச்சு. ஆனால் அங்கே போனால் ஒரு பெரிய பாம்பு, அது வந்து ஆக்ஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பயங்கரமாக துரத்திட்டு வருது. இதை லிட்டரலாக முழுங்க போகிற ஸ்டேஜ். இது கத்துது, மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க, மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துது. வேற வழியே இல்லாமல் அந்த ஒரு பறவை அங்கேருந்து காப்பாற்றுறான். இந்த ஒரு ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்பை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இவன் வந்து இவனோட இன்னொரு காட் ஸ்வாட் அப்படிங்கிறத வெளில எடுக்கிறாங்க. எடுத்து முதல் வீச்சில் அது வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுது. அடுத்த வீச்சில் அந்த ஒரு பாம்பு கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சிங்க. இவனுங்க பார்க்குறானுங்க இன்னொரு காட் வெப்பனா, டேய் யாரா அந்த பையன், இவனோட பேக்ரவுண்ட் என்னடா, ஒரு வெப்பன்ஸ்லாம் செய்கிறானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ லின்ஃபங் சொல்கிறான், சரி ஓகே அந்த பாம்பு செத்து போச்சு, நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. போகிற வழியில் ஏகப்பட்ட பீஸ்ட்டை கொண்டுக்கிட்டே போகிறாங்க. ஒரு வழியாக மலை உச்சிக்கு போயாச்சு. அந்த இடத்துல இவங்க தேடி வந்து அந்த லிக்விட் இருக்குது. ஆனால் அங்கேயுமே ஒரு ப்ரோஹிபிஷன் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா காட் லெவலில் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னடா இது, மறுபடியும் இன்னொரு ப்ரோஹிபிஷன் இருக்குது, இது எப்படி உடைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வெளியில் வந்து அந்த தண்டருடைய பவர் அதிகமாக இருக்குது. இங்கே உட்காந்து பாடியை பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே உட்காந்துட்டாங்க. லின்ஃபங் வந்து அந்த ப்ரோஹிபிஷனை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய தாட் வந்து ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரி ப்ரோஹிபிஷன் போடுறாங்கன்னா அது உடைக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு வழி இருக்கும். அது என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்கிறான். ஒரு வழியாக அந்த ஒரு பேட்டர்னை அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன்கிட்ட ஒரு குட்டி வெப்பன் இருக்கும் இல்லையா, காட் வெப்பன், அதை எடுத்து கார்விங் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுங்க பார்க்குறானுங்க, இவன் இருக்கிறது நிர்வாண ரெல்மில், ஆனால் அதில் இருந்து டிவைன் எனர்ஜி வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான். இன்னொருத்தர் சொல்கிறான், நல்லா பாரு அதுவுமே ஒரு காட் வெப்பன் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஒரு வழியாக பேட்டர்ன்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வழி வந்துடுச்சு. இவனுங்க கேட்குறானுங்க, தம்பி நீ பேட்டர்ன் மாஸ்டர் வேறையா, எத்தனை திறமையாக வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அதான் லின்ஃபங் சொல்கிறான், இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த பறவை பார்க்குது, இவனுங்களாம் ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க, உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்குது. இருந்தாலுமே மேலே போகும்போது லைட்னிங் பயங்கரமாக அடிக்குதுங்க. ஆனால் இவன் அந்த லைட்னிங்கை தடுக்கல, அவன் தன்னுடைய உடம்புல வாங்கிக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், அந்த லைட்னிங்கை யூஸ் பண்ணி பாடி வந்து ஸ்ட்ராங் ஆக்க போகிறானா. அந்த பறவை என்ன சொல்லுது, என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது, நான் பின்னாடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் லின்ஃபங் வந்து கண்டினியூஸாக ஏற ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு லைட்னிங்கை பயன்படுத்தி அவனோட பாடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான். இவன் ஒரு ஹோலி ஸ்டோன் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு கத்தி வாங்கினால, சின்ன பீஸு, அந்த கத்தியுமே இவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இவன் உடம்புக்குள்ள அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அதுவுமே இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.